சரி வாங்க வாங்க மிஸ்டர் மிஸ்டர் ராம்குமார். ராம்குமார். வரியா ரைட் வாங்க. ப்ரோ சொல்லட்டுமா ப்ரோ? சொல்லுங்க வாங்க ராம்குமார் ஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ரோ டவுன் ட்ரெண்ட் ஆயிட்டு ட்ரெண்ட் பிரேக் ஆயிருக்கு ப்ரோ. ஓகே ட்ரெண்ட் லைன் போடுங்க ப்ரோ. ட்ரெண்ட் லைன் ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஓவரால் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பாருங்க, என்ன நடந்துன்றத திங்க் பண்ணுங்க. நல்லா பார்க்கணும். இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணா கூட உங்களுக்கு லாஸ் வரும். மார்க்கெட் அதான் ப்ரோ மேஜரா பாக்குறப்போ டவுன் ட்ரெண்ட் ஆயிருக்கு. அது டவுன் ட்ரெண்ட் ஆயிட்டு அப் ட்ரெண்டா மாறி இருக்கு ப்ரோ. அப் ட்ரெண்டா மாறிடுச்சா? இல்ல ப்ரோ ட்ரெண்ட் மாறல ப்ரோ. மாறல எங்க மாறல. எது ஹை எது லோ அது மட்டும் சொல்லுங்க. மேஜர் ஹை ப்ரோ நாங்களும் சொல்லலாமா? ஒன்லி ராம்குமார் ஒன்லி. ப்ரோ மேஜர் ஹைனா அந்த 2008 கிட்ட இருக்கு. அதானே ப்ரோ மேஜர் ஹை? இதுவா மேல இதுவா இல்ல இதுவா இல்ல இதுவா? மேல இருக்கிறது தானே ப்ரோ மேஜர் ஹை? இதுவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது இதுவா இல்ல இதுவா? இப்போ நீங்க வச்சிருக்கிறதா ப்ரோ? நான் வச்சிருக்கேன்னா ஷூர். ஆமாம் ப்ரோ அதான். இந்த ஹைய உடைச்சா என்ன ஆகும்? அப் ட்ரெண்ட் ஆகும் ப்ரோ. மேல போகும். அதர்வைஸ் டவுன் ட்ரெண்ட் ப்ரோ. டவுன் ட்ரெண்டா? ஆமாம் ப்ரோ. நெக்ஸ்ட் லோ அப்படியே அது கீழே இருக்கு பாருங்க ப்ரோ. அதான் ப்ரோ. இதுவா? ஆமாம் ப்ரோ. மைனர் லோ அதாவது இப்ப மார்க்கெட் கீழே இருக்குன்னா இந்த லோவை உடைச்சா கீழே இறக்கும் அப்படிங்கிற மாதிரி லோ இருக்கு. மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பாருங்க. இம்பல்ஸ் ரீடெஸ்ட் இம்பல்ஸ் ரீடெஸ்ட் இம்பல்ஸ் ரீடெஸ்ட் திருப்பி என்ன இருக்கு? ஹைய பிரேக் பண்ணி ஹைய கை வச்சிருக்கா? ஆமாம் ப்ரோ. அப்போ இதுதானே லோ. இம்பல்ஸ் லோனா எது? அதான் ப்ரோ அது கீழே. இதுதானே இம்பல்ஸ் லோ. ஆமாம் ப்ரோ. இந்த லோ உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? கீழே வரும். டவுன். இது இம்பல்ஸ் லோ அண்ட் தென் இது வேற என்ன? இம்பல்ஸ் லோ அண்ட் தென் இது கீ ஏரியாங்களா? கீ ஏரியாவா? இந்த உடைச்ச மார்க்கெட் என்ன ஆகும்? டவுன் ட்ரெண்ட் கீழே வரும். கீழே வரும். அதர்வைஸ் மார்க்கெட் என்ன? அதர்வைஸ் அப் ட்ரெண்ட் தான் ப்ரோ. ஓகே அவ்வளோதான். இப்போ இந்த லோ உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் என்ன அப்ல இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? போயிடலாம் ப்ரோ. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் வீக்லில ஒரு அப் ட்ரெண்ட் வரையலாமா? அப் ட்ரெண்ட் லைன் வரைய முடியுமா? ட்ரை பண்ணலாமா? தாராளமா வரையலாம் ப்ரோ. தாராளமா வரையலாம். சோ இங்க இருந்து என்ன பண்ணலாம்? தாராளமா அப் ட்ரெண்ட் லைன் இங்க இருந்து கண்டினியூ பண்ணலாமா? ஆமாம் ப்ரோ. நெக்ஸ்ட் என்ன இங்க இருந்து ப்ரோ ஒரு வாய்ஸ் பிரேக் ஆகுது. இங்க ஒரு அப் ட்ரெண்ட் லைன் வரையலாமா? வரையலாம் ப்ரோ. தெரியுதா ட்ரெண்ட் லைன் வரையுது? இல்ல தெரியுது ப்ரோ. தெரியுது. ஓகே வெல். இப்போ இந்த இடத்துல பாருங்க ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கு? ஓகே இது வந்து வீக்லி லோ. இப்போ என்ன இருக்கு இந்த அதாவது மந்த்லி லோ இது. சோ இந்த இடத்துல பாருங்க என்ன நடக்குது? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பாருங்க. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பாருங்க. இம்பல்ஸ் ரீடெஸ்ட் இம்பல்ஸ் ரீடெஸ்ட் இம்பல்ஸா? இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு? ஆமாம் ப்ரோ. அந்த லோயர் லோ உடைச்சிருக்கீங்களா ப்ரோ? லோ உடைச்சு லோ உடைச்சிருக்கு. லோ அப்போ என்ன இருக்கு மார்க்கெட் இது ஃபுல்லா? இது ஃபுல்லாவே என்ன கன்சிடர் பண்ணுவோம்? என்ன கன்சிடர் டவுன் ட்ரெண்ட். இது ஃபுல்லாவே என்ன கன்சிடர் பண்ணுவோம்? இம்பல்ஸா லோயர் லோ உடைச்சு இம்பல்ஸ் ப்ரோ. இம்பல்ஸ்க்கு கண்டிப்பா மார்க்கெட் என்ன ஆகும்? 50% ரீடெஸ்ட் எடுக்கும். ரீடெஸ்ட் எடுக்கும். இப்போ ரீடெஸ்ட் எடுத்துச்சா? ஆமாம் ப்ரோ. எடுத்துச்சா? ஆமாம் ப்ரோ. ரீடெஸ்ட் 50% எடுத்திருக்கு. ரீடெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ அதே மாதிரி ரீடெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கா? ஆமாம் ப்ரோ. மைனர் அப் ட்ரெண்ட். அப்போ இந்த இடத்துல பாருங்க மைனர் அப் ட்ரெண்டோட லோவையும் பிரேக் பண்ணிச்சா மார்க்கெட்? ஆமாம் ப்ரோ. மைனர் அப் ட்ரெண்டோட லோவையும் மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சா? மார்க்கெட் பிரேக் பண்ணிருக்கு. அப்ப மார்க்கெட் என்ன ஆக போகுதுன்னு அர்த்தம்? டவுன் ட்ரெண்ட் தான் வரப்போகுது இந்த இடத்துல. டவுன் ட்ரெண்ட் தான் வரப்போகுது. அந்த ரீடெஸ்ட் லெவல் ரெசிஸ்ட் கீயா?
ப்ரோ நெட் கிடைக்கல போட்டுருக்கு, வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஆமாம் ப்ரோ. கீயா? சோ இந்த கீயை உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகலாம்? அதாவது இந்த கீயை உடைச்சாதான் மார்க்கெட் மேல போகும். அதர்வைஸ் டவுன் ட்ரெண்ட் தான். அதே மாதிரி என்ன இருக்கு, ஒரு அப்ட்ரெண்ட் லைனோட ஒரு அப்ட்ரெண்ட் லைன் என்ன பண்ணிருக்கேன், அப்ட்ரெண்ட் லைனையும் உடைச்சிருக்கு, விட்டு அப்ட்ரெண்ட் லைனையும் உடைச்சி விட்டு என்னதையும் உடைச்சிருக்கு, மைனர் லோ உடைச்சிருக்கு. மைனர் லோ வச்சிருக்கு. அப்ப ட்ரெண்ட் என்ன ஆகும்? கண்டிப்பா டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட் தான் வருங்களா? அவ்வளவுதான், மார்க்கெட் கீழே தான் விழ போகுது. ரைட், இப்ப வீக்ல தான் நம்ம கன்செப்ட். டெய்லி மார்க்கெட்ல நம்ம என்னதுக்கு ட்ரேட் பண்ணுவோம்? ஒன் அண்ட் ஒன்லி ஃபால். எதுக்கு ட்ரேட் பண்ண போறோம்? எதுக்கு பைக் ட்ரேட் பண்ண போறோமா இல்ல செல்லுக்கு ட்ரேட் பண்ண போறோம்? செல்லுக்கு தானே ப்ரோ ட்ரை பண்ண போறோம். செல்லுக்கு தான் ட்ரேட் பண்ண போறோம். ஏன் ட்ரெண்ட் என்ன ஆயிடுச்சு? பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம டிராவல் எதை நோக்கி இருக்க போகுது? ஒன் அண்ட் ஒன்லி ஃபால். செல்லை நோக்கி தான் இருக்கு ப்ரோ, செல்லை நோக்கி தான் இருக்க போகுது. ஓகே குட். இப்ப டெய்லிக்கு போயிடலாமா? போலாம் ப்ரோ. ஓகே, டெய்லில பாருங்க இப்ப என்ன இருக்கு மார்க்கெட்ல தெளிவான இது டவுன் ட்ரெண்டுக்கான இது கிடைச்சிருக்கு. ட்ரெண்ட் ஆகி. இப்ப இந்த இடத்துல பாருங்க, எது ஒரு கீ லெவல் எடுங்க. இது ஒரு கீ லெவலா? இந்த கீ ஏரியா உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? கீழே தான் வரும், உடைச்சிருக்கு. இந்த கீயை உடைச்சா லைட்டா மேல போலாமா? அதர்வைஸ் மார்க்கெட் கீழே தான். கீழே தானா? இப்ப செல் என்ட்ரி எடுக்கலாமா இல்ல பை என்ட்ரி எடுக்கலாமா? என்ட்ரி எடுக்கலாமா இப்போ? அதான் ப்ரோ, கீ ஏரியா அந்த கீ ஏரியா உடைச்சா கீழே தான் டவுன் ட்ரெண்ட் தானே, டவுன் ட்ரெண்ட் தானே, செல் என்ட்ரி எடுக்கலாம். செல் என்ட்ரி எடுக்கலாமா? ஆர் யூ ஷூர்? எடுக்கலாம் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் எதுக்கிட்ட வைப்பீங்க? அந்த கேண்டில் வரைக்கும் தானே ப்ரோ. கேண்டில் ஹையா? ம் ஸ்டாப் லாஸ் 1:2, டார்கெட் 1:2வா? ஆமாம் ப்ரோ. அவ்வளவுதானே? ஆமாம் ப்ரோ. சரி, நேத்துல என்ன பண்ணலாம்? ரன் பண்ணவா? ரன் பண்ணுங்க. இப்ப என்ன வேறு இன்னொரு ட்ரெண்ட் லைன் வேண்டாம், வாங்க அப்ட்ரெண்ட் லைனு. இது வரலாம் ப்ரோ. மார்க்கெட் ரீடெஸ்ட் எடுத்துக்குள்ள கீழே வரலாமா? ஆமாம் ப்ரோ. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஒன்னி ஹிட்டா? ஆமாம் ப்ரோ. ஹிட் அடுத்து போலாமா? சூப்பர் சூப்பர். சிலிண்டர் போடலாம். இது அந்த கீ ஜோன் இருக்குல்ல அது. இத சொல்றீங்க ரைட்? ஆமாம் ப்ரோ. கரண்டா இப்போ இம்பல்ஸ் ஆயிருக்கு. ரீடெஸ்ட் போக வாய்ப்பு இருக்கா? சோ இம்பல்ஸ் ஆயிடுச்சு மேல மார்க்கெட் என்ன ஆகலாம்? கண்டிப்பா மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரீடெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி கீழே வரலாம். அப்ப ரீடெஸ்டுக்காக என்ன வெயிட் பண்ண? மேல தான். ரீடெஸ்ட் ஏன்னா ஒன்னு ஸ்டோன் போட்டுக்கோ ரீடெஸ்ட்டுக்கு. இப்போ ராம் செல் போலாமா? சரி ப்ரோ. அதான் அந்த கீ ஏரியா கீழே வந்தா தானே ப்ரோ செல் போடணும். இப்ப செல் போலாமான்னு கேட்டேன். இப்ப என்ன இருக்கு மார்க்கெட்? லைன் சார்ட் வைக்கிறேன். என்ன ஆயிருக்கு மார்க்கெட்? செல் என்ட்ரி போலாமா? போடலாம் ப்ரோ. ஆர் யூ ஷூர்? போடலாம் ப்ரோ, தாராளமாக போடலாம். 1:2வா? ஆமாம் ப்ரோ. ரன் பண்ணவா? போடலாம், ரன் பண்ணுங்க. இப்போ அது கன்சாலிடேட் ஆகிற மாதிரி தானே ப்ரோ நசீப் கணக்கு? எஸ். வெயிட் பண்றீங்களா ஹோல்ட் பண்றீங்களா? ரெண்டு கீழயும் மாட்டிட்டு இருக்குல்ல. பிரேக் அவுட் ஆகட்டும் ப்ரோ. என்ன என்ட்ரி எடுக்கலாமா? கீழ ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு, என்ன பண்ணலாம்? என்ட்ரி போலாமா? செல் என்ட்ரி போடலாம் தானே ப்ரோ? போலாமா? போடுங்க ப்ரோ, போடுங்க. ஸ்டாப் லாஸ் அந்த கேண்டில் வரைக்கும் டார்கெட் கீழ வரா 1:2வா? ஆமாம் ப்ரோ.
சொன்ன ஹிட் டார்கெட் ஹிட்டா செம 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 ஹிட்டா ஆமா ப்ரோ. வேற மாதிரி பண்ணிட்டீங்க ப்ரோ. சூப்பர். ஒண்ணும் இல்ல சிம்பிள். நம்ம நம்ம டிராவல் எதை நோக்கி இருக்க போறோம் அது மாதிரி நம்ம சூப்பர் பிராக்டிஸ் நோ ப்ராப்ளம் பிராக்டிஸ் பண்றப்ப கொஞ்சம் கூப்பிடுங்க ப்ரோ. பவன் ப்ரோ. சூப்பர் சூப்பர் ப்ரோ. தலை கெட்டது. நெக்ஸ்ட் அட்வான்ஸ் பேக் டெஸ்டிங்ல வந்து செகண்ட் லெவல் பேக் டெஸ்டிங்ல இதோட பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். ஓகே ப்ரோ. கண்டிப்பா. கண்டிப்பா கண்டிப்பா சொல்ல கூடாது செஞ்சு காமிக்கணும் என்கிட்ட. ஓகேவா? ஓகே ப்ரோ. சூப்பர் 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 மிஸ்டர் ராம்பான்.